ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சேனல். என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதினா துவையல் தான் இருக்குது. ரைஸ் கூட சப்பாத்தி, ரொட்டி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் முதல் நல்லா சூடாகட்டும். இது 2 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பொன்னிறமாக வந்துச்சு. இந்த சமயத்தில் நம்ம காஞ்ச மிளகா ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு, புளி இதையும் சேர்த்து இதில் வைக்கலாம். இது கூடவே நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கட்டு கொத்தமல்லி தழை, ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நம்ம வதக்கிடுவோம். நல்லா வதக்கி சுண்டி வரும். அப்போ தான் நல்லா துவையல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஆற விட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இங்கே பாருங்கள், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை துவையல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.